24 சங்கீதத்துல 7ஆம் வசனத்துல 2 வசனத்தைப்படி, வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களை உயருங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எந்த வாசல்? ஆதாம் ஏவாளும் பழத்தை புசித்த போது அடைச்சு போனாரே, அப்ப அடைக்கப்பட்ட வாசல். ஆத்துமாவுக்குள்ளால இருந்து வெளியே போகும்போது அடைக்கப்பட்ட வாசல். இப்ப மகிமையின் ராஜாவாக வெற்றி சிறந்தவராக மாமிசத்தின் கிரிகளை அழித்து வெற்றி சிறந்தவர் வருகிறார். தூதன் முன்னால வந்து, ராஜாதி ராஜ ராஜ கம்பீர வீர சூர பராக்கிரமம் மிக்க மணிபுரி நிகரில்லா அழகன் மன்னன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வருகிறார் வருகிறார் என்று தூதன் என்ன செய்கிறார்? சொல்லுகிறான். அப்பொழுது அதுக்கு விளக்கம் சொல்றான். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். படி, யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், சேனைகளை உடைய கர்த்தர். அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பராக்கிரமம் உள்ள, யுத்தத்துல பயிற்சி பெற்ற, ஒருவரும் சாதிக்க முடியாத, இந்த உலக சக்கரவர்த்திகள் அத்தனை பேரும் சேர்ந்து வந்தாலும் ஜெயிக்க முடியாத ஒரு வல்லமை இருக்கு. எந்த வல்லமை அது? மாமிசத்தின் வல்லமை. அந்த மாமிசத்தின் வல்லமையை அழித்து ஜெயித்தவர் யாரு? உலகத்திலேயே அவருக்கு நிகரான சேனைகளும் படைகளும் வல்லமையும் யாருக்குமே கிடையாது. அதனால் தான் சொல்றான், யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகள் கர்த்தர் ஆனவர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு இந்த ஆத்துமாவிலிருந்து அவர் போகும்போது அடைத்த கதவுகளை இனி என்ன செய்யுங்க? முன்னால மாதிரி அவர் வரல, இப்ப எப்படி வராரு? சேனைகள் கர்த்தரா வராரு. அந்த மாமிசத்தின் கிரிகளை அழித்த சேனையை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியாக வருகிறார். தாவீது சொல்லுவான், கரவலாடுகளுக்கு பின்னாக திரிந்த என்னை அவர் என்ன செய்தார்? கரவலாடுகளுக்கு பின்னால நடத்தின போல என்னத்தான் கர்த்தர் உலகத்தின் ராஜாவாக, யாரும் ஜெயிக்க முடியாத சக்கரவர்த்தியாக ஆக்கினார். ஆடுகளை மேய்க்கிறதுல இருக்கிறது ஒரு ராஜாவினுடைய, ஒரு வல்லமையினுடைய ஒரு பவ்யம், இல்லைன்னா தாழ்மை, இல்லைன்னா இரக்கம், அன்பு. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்துக்கு பின்னால படிச்சேன்னா, தாவீதின் சிங்காசனத்தை நான் அவருக்கு கொடுப்பேன். எவருக்கு? என் தாசனாகிய என் குமாரனுக்கு கொடுப்பேன். என்ன சிங்காசனத்தை? தாவீதின் சிங்காசனத்தை. அல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்துக்கு என்ன அங்க முன்மொழி வைக்கப்பட்டிருக்கிறது? கரவலாடுகளுக்கு பின்னாக திரிந்த என்னை அவர் என்னாக்கினார்? ராஜாவாக்கினார். அப்படி சக்கரவர்த்திகளெல்லாம் செய்ய முடியாத, சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்தவர், இந்த மாமிசத்தின் கிரிகளை அழித்தவர். அதைத்தான் இந்த அதிகாரம் முழுவதும் விசேஷமாக தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்களின் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்து என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே என்று அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை சொல்லப்பட்டிருக்கிற தாவீதுக்காக, இன்றைக்கு அந்த தாவீது குமாரனாக நமக்கு அறியப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மாற்று பெயர் அது. அப்படி நினைச்சேன்னா நமக்கு புரியும். ஆமேன். அவர் தேசத்தில் குடியிருப்பார். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கு குடியிருப்பார்கள். தாசராகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அதிபதியாயிருப்பார். நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்கள் அவளை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. வசனங்களோட இது தாவீது அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அந்த ராஜ்யம் யூதா யாக்கோபு தேசம் அல்ல, உன் சரீரம். அல்லேலூயா. அதை அவர் நிலைப்படுத்தி நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன், என்றைக்கும் என்ன செய்வேன்? என் பரிசுத்த ஸ்தானத்தை, வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படி என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கு இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து. அப்ப இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஜீவன் உலகத்தை, மாமிசத்தை ஜெயித்து திரும்ப நமக்குள்ள வருகிற பொழுது அதன் பிறகு ஒரு நாளும்
இச்சித்து மோகித்து பார்வைக்கு அழகுக்கு புசிப்புக்கு இனிமைக்கு இச்சிக்கப்படத்தக்கதுக்கு அது மயங்கவே செய்யாது அந்த சரீரம். அதன் பிறகு அதை ஜெயித்தவர் தான் எங்க வராரு? அது அவ்வளவு யாருல ஜெயித்தார்? இயேசுவில் அதை ஜெயித்தார். அல்லேலூயா.